மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமான தலைப்பு. எங்க குழந்தைகளோட உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், வளர்ச்சி, விருத்தி, அவங்களோட போஷாக்கான உணவு, இது எல்லாம் பத்தி நம்ம ரொம்பவே கவனம் எடுத்து செய்வோம். அதுலயும் குறிப்பாக தாய்மார் இதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. ஆனா எங்களோட குழந்தைகளோட உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் நாங்க இதே அளவு அட்டென்ஷன் கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகத்துக்குரிய விஷயம். நீங்க யோசிப்பீங்க, இந்த குழந்தைகளோட உளவியல் சார் பிரச்சனைகள் அல்லது சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு ஏற்படுற ஏதாவது பிரச்சனைகள் அவங்க வளர்ந்த பிறகு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா, அல்லது இது சின்ன வயசுலயே சரியாக இருந்தானே அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உலக சுகாதார ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த WHO, அவங்களோட அறிக்கையின்படி 10 தொடக்கம் 20% குழந்தைகள் குழந்தை பருவத்துல ஏற்படுற சின்ன சின்ன உளவியல் தாக்கங்கள், சிக்கல்களால வளர்ந்தோர் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு பெர்மனன்ட் சைக்காலஜிக்கல் அல்லது சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ், உளவியல் சார் நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இப்படி வளர்ந்தோர் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குழந்தைகளாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட உளவியல் தாக்கங்கள் அல்லது சின்ன சின்ன நோய்கள் இருக்கும் இல்லையா, அதை சரியான முறையில டயக்னோஸ் பண்ணப்பட்டோ அல்லது அட்ரஸ் பண்ணப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால இப்படியான சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட் அம்மாமார் அல்லது பெற்றோர்களுக்கு பொதுவாக இதுல குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே தாய்மார் ஈடுபடுறதால நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகள்ல கவனிக்க வேணும், அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே நீங்க பிள்ளைகளோட இன்டராக்ட் பண்ற நேரம் எப்படியான விஷயங்களை பேரண்ட்ஸ் செய்யணும், எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் வர நேரம் என்ற பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு இன்சைட்டும், பொதுவாகவே இதால என்னென்ன விளைவுகள் வருது இதை பற்றி பார்க்கறதா இந்த வீடியோட நோக்கமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு உளவியலை, அதாவது ஒரு ஹெல்தி மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மென்டல் ஹெல்த் சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டு சூழல்ல தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட். உங்களோட குழந்தைகள் உங்களோட எப்படி அட்டாச்சாக இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட பாதுகாப்பாக உணருதா, செக்யூர்ட் அட்டாச்மெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். குழந்தைகளை நாங்க எப்பவுமே திட்டுறதாலேயோ அல்லது கண்டிக்கிறதாலேயோ அல்லது ரொம்பவே நாங்க ஸ்ட்ரிக்ட் பண்றதால ரொம்பவே நாங்க ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குற நேரம் பிள்ளைகள் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. பேரண்ட்ஸுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஒழுங்கான ஒரு பாண்ட் இல்லை அப்படின்னு பிள்ளை உணர தொடங்கும் போது இது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அமையக்கூடும். ஸோ இந்த மாதிரியான சூழல் உங்களோட வீட்டுல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ உங்களோட குழந்தைகள் இமோஷனலி சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட வீட்டு சூழல்ல அல்லது பேரண்ட்ஸோட பிள்ளைகள் தான் ஒரு பாதுகாப்பான நிலையை உணரணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளோட அதிக அளவுல தொடுகையை நாங்க கொள்ளணும். அதாவது பிள்ளைகளை நாங்க ஹக் பண்றது அல்லது முத்தமிடுறது, பிள்ளைகளோட சிரித்து பேசுறது. சில பிள்ளைகள் சொல்றதை நாங்க பார்த்திருப்போம், நாங்க வீட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தப்ப என் பேரண்ட்ஸ் என்ன வரவேற்கிறதுக்கு கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்க எப்படி உங்களோட குழந்தைகளோட ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கிறீங்களோ அது உங்களோட பிள்ளைகளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிள் இல்லாம இருக்கலாம். இது எங்களோட தவறு இல்லை, நாங்க பிள்ளைகளுக்காகத்தான் வேலைக்கு கூட போறோம் இல்லையா. ஆனா எங்களோட குழந்தைகளோட நாங்க இருக்கிற நேரம் ஒரு குவாலிட்டி டைமாக இருக்கா அப்படிங்கறத நாங்க கட்டாயம் ஆராய்ந்து பார்க்கணும். அவங்களோட இருக்கிற டைம்ல நாங்க எப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்றோம், குடும்பத்துக்குன்னு நாங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அல்லது அவங்களோட நாங்க விளையாடுறது அல்லது அவங்கள வெளியில கூட்டிட்டு போறது அல்லது இப்படியான சந்தர்ப்பங்கள்ல கூட நம்ம என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனை குழந்தைகள்கிட்ட மேற்கொள்றோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த மென்டல் ஹெல்த்தை ஷேப் பண்றதுல முக்கியமானதாக இருக்கும். இதுல ஏன் நாங்க இந்த அம்மாக்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, எந்த குழந்தை மாதிரி இன்ஃபன்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் பிறந்ததுல இருந்து பொதுவாக எங்கட கல்ச்சர்ல நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஆசிய நாடுகள்ல இல்லாட்டி நம்மளோட இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் 2 பேரையும் விட தாய்மாரோட பிள்ளைகள் கூட அட்டாச்சா இருப்பாங்க இந்த சின்ன வயசுல. விதிவிலக்குகள் இருந்தால் கூட பெரும்பாலான குழந்தைகள் இப்படி இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றது தாய்மாராக இருப்பாங்க. ஸோ நாங்க எங்களோட குழந்தைகள் பேசும்போது கேட்கக்கூடியவர்களாக, அவங்களுக்கு அரவணைப்பு தேவைப்படுற நேரம் அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்துல எங்களோட குழந்தைகளோட தன்னம்பிக்கை விருத்தியாகும். இதை நாங்க செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஃபாக குழந்தை உணர்றது.
தான் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குழந்தை உணர்ற நேரம் தான் அதோட முழு மன வளர்ச்சியும் வந்து அந்த இடத்துல ஒழுங்கா நடக்க போகுது. ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே பிறந்தது முதலே இந்த சேஃப் அல்லது செக்யூர் அட்டாச்மெண்ட்டை எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவசியமா இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து இந்த அம்மாமார் செய்யக்கூடியது வந்து மாடல் பண்றது. நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உதாரணத்தை விட்டு செல்றீங்க அப்படிங்கிறதுல நாங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு எதை காட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஒரு ரிசலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்திய ஒரு எனர்ஜியை நாங்க பிள்ளைகிட்ட காட்டுறோமா, அல்லது ஒரு சவால் ஒரு பிரச்சனை வார நேரம் நாங்க கோபப்படுறவங்களாக அழக்கூடியவங்களாக அல்லது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாம அதை விட்டு ஓடுறவங்களாக நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்கட பிள்ளையும் அதை பார்த்து எங்களையே பார்த்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னா நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து ஒரு மிரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிள்ளை வந்து எங்களை ஒரு கண்ணாடியாக பார்க்கும். குறிப்பாக அம்மாமார் செய்யற நேரம் சின்ன குழந்தைகள் வந்து அதையே செய்ய தொடங்குவாங்க. ஸோ எப்பவுமே வந்து நாங்க ஒரு பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சரியான முறையில் எங்களோட குழந்தைகளுக்கு காட்டி தரணும். அடுத்தது இந்த மென்டல் ஹெல்த்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது அல்லது ஹேண்டில் பண்றது. உணர்வுகளை எந்த குழந்தை சரியான முறையில பெயரிடுதோ அதை எப்படி கோப் பண்றது, அதாவது அந்த குழந்தை எப்படி அந்த இமோஷன்ஸை வெளிக்காட்டுது அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட உளவியல்ல ஒரு செல்வாக்கு செலுத்துற விஷயமாக இருக்கும். இதுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நாங்க நிறைய பேரை பார்த்திருப்போம், அழுற குழந்தைய அழாத ஸ்டாப் கிரைங் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். இது தவறான ஒரு முறையாகும். யூ கேன் கிரை, ஐ எம் ஹியர் அப்படிங்கிறத நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும். உங்களுக்கு தாக்கம் இருக்கா, உங்களுக்கு அழுகை வருதா, நீங்க அழுங்க, பட் உங்களுக்கு நான் இருக்கிறேன், அழுது முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு நாங்க இதை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் வந்து பெற்றோர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் பிள்ளைகள் வந்து ஒரு இமோஷனை இப்ப சில குழந்தைகளை நாங்க பார்த்திருப்போம், கோவப்படுவாங்க, ஆனா அதற்கு பின்னால கவலை ஒன்று இருக்குமா அவங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைகிட்ட சரியான பெயரிட்டு ஒரு இமோஷனை சொல்றதுக்கு சின்ன வயதுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். நாங்க பிள்ளை ஒரு விஷயத்துக்கு அப்செட்டா இருக்குன்னா, ஏன் அப்செட்டா இருக்கீங்க, அழனும் மாதிரி இருக்குதா, கோபம் வருதா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஸோ இப்படி அந்த ஃபீலிங்ஸை அந்த இமோஷன்ஸை நீங்க சரியான முறையில பெயர்றதுக்கு கற்றுக் கொடுக்குற நேரம் பிள்ளை வந்து எப்பவுமே அதை சரியான முறையில எக்ஸ்பிரஸ் பண்ணும். அழுகையை கோபமாக வெளிப்படுத்துறது, கோபத்தை அழுகையா வெளிப்படுத்துறது, இப்படி நிறைய பேர் நாமளும் இருப்போம் இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல இருந்தே நமக்கு அந்த இமோஷன்ஸ் எது என்று சரியா சொல்லி கொடுக்கப்படாததான். அடுத்துதான் நாங்க என்னென்ன ரெட் பிளாக்ஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எங்களோட குழந்தைகள்கிட்ட அவதானிக்கிற நேரம் ஏதோ ஒரு உளவியல் தாக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நாங்க தெரிந்து கொள்ளலாம்னு பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வயதுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடுறதுக்குரிய தேவை ஒன்று இருக்கும். டாட்லர் ஃபேஸ், ஒரு சின்ன குழந்தைகளை நீங்க எடுத்து பாக்குறீங்க, 1 தொடக்கம் ஒரு 4 வயதான குழந்தைகளை நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ஸ்பீச் டிலே ஒன்று இருக்குது, அல்லது வந்து பிள்ளைகள் வந்து கண்ணை பார்த்து பேசுறாங்க இல்ல, இமோஷன்ஸை சரியாக வெளிக்கொண்டு வர்றாங்க இல்ல, இப்படியான மாற்றங்கள் இருக்குமாக இருந்தா நீங்க வந்து இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும். ஒரு சரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து பொருத்தமான அசஸ்மெண்ட் செய்யறது எங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது உளவியல் சார் பிரச்சனையோ அல்லது மூளை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத நாங்க டயக்னோஸ் பண்ணலாம். 5 தொடக்கம் 8 வயதான குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரைமரி ஸ்கூல், ஏர்லி ஸ்கூல் ஏஜ் இருக்கு இல்லையா, இந்த வயதுல உங்களோட குழந்தைகள் வந்து எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவர்களாகவோ அல்லது தன்னைத்தானே வித்ட்ரா பண்ணி கொண்டு தனியாக இருக்க விரும்புறாங்க, எல்லாரோடையும் சேர்றாங்க இல்லை அப்படின்னாலோ, எந்த நேரமும் அழுகிறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பிடிவாதம் பிடிக்கிறது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது, பிடிவாதம் அப்படிங்கிறத விட ரொம்ப அக்ரெசிவா கோபத்தை அதீதமாக வெளிக்கொண்டு வர்றது, மற்றவங்களுக்கு வந்து அதீதமாக ஹர்ட் பண்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும் இல்லையா, அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குழந்தைகள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க என்னன்னு பார்க்கணும். 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள்ல வந்து அவங்க அந்த டெஸ்டிங் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு வந்து சரியான பிஹேவியரை கற்றுக் கொடுக்குற நேரம் சில நேரங்கள்ல இந்த மற்றவங்களுக்கு அடிக்கிறது இப்படியான விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே பழக்கம் நீடித்து கொண்டு வருது, உங்களோட பிள்ளை வந்து ஒரு 6, 7, 8 வயது ஆகியும் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உளவியல் தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். 9 தொடக்கம் 12 வயதான குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸாக இருப்பீங்கன்னா பிள்ளைகளுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங் அதீத அளவுல நடக்குதா,
ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குதா, இரவில் தூங்குறாங்க இல்ல, அல்லது வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறாங்க, படிப்புல வந்து நாட்டம் இல்லாம கன்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறாங்க, அல்லது ஸ்கூல் ரிஃப்யூசல், என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்படியான பிரச்சனைகள் இந்த ப்ரீ டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 9 to 12 இயர்ஸ் குழந்தைகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் வந்து அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். இதை நீங்க இக்னோர் பண்ற நேரம் இந்த குழந்தைகள் வந்து வேறு சில உளவியல் தாக்கங்களுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த ப்ரீ டீனேஜ்ல வர பிரச்சனைகளை கண்டிப்பாக நாங்க உற்று நோக்கணும். டீனேஜ் குழந்தைகள் அப்படின்னு வரப்போ பெற்றோர்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள், இந்த பிள்ளைகள்ல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னே தெரியாத பெற்றோர்கள் கூட இருப்பாங்க. இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களோட குழந்தைகள் அதிகமாக ஸ்கிரீன் அடிக்ட் ஆகி இருக்கிறாங்களா, எந்த நேரமும் கேம்ஸ் அல்லது டிவி பார்க்கணும், மொபைல் போன் அடிக்ஷன் இந்த மாதிரி இருக்குதா, தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா, அல்லது வந்து ஒரு சஸ்பிஷியஸ் பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தேகப்படக்கூடிய மாதிரியான நண்பர்கள், புதிய நட்பு வட்டாரங்கள், போதைப் பொருள் பாவனை, இப்படியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, பிள்ளைகளுக்கு அதீத அளவுல தூக்கம் இல்லாம ப்ரெஷரா ஃபீல் பண்றாங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த டீனேஜ் குழந்தைகள்ல வர பொதுவான மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதையும் வந்து பேரண்ட்ஸ் கவனிக்கணும். ஸோ இதுல சொல்லப்பட்ட இந்த ஏஜ் ஒவ்வொன்றிலையும் சொல்லப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இப்படியான விஷயங்களை வந்து நீங்க உங்களோட குழந்தைகள்ல 4 வாரங்களுக்கு மேலாக அவதானித்தீங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது உங்களோட குழந்தைகள்ல மற்ற ஏரியாஸ் இது பாதிக்குது, அதாவது இந்த பிரச்சனைகளால பிள்ளைகளோட இன்டராக்ஷன், வீட்டில் அவங்க பழகுற முறையாக இருக்கட்டும், கல்விசார் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், வெளிநபர்களோட அவங்க பழகுறதா இருக்கட்டும், அவங்களோட டெய்லி ருட்டீன் பாதிக்கப்படுது, இப்படியான பிரச்சனைகளை நீங்க கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் இந்த குழந்தைகளை ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அசஸ் பண்ணது பிறகு எல்லாமே ஒரு சைக்காட்ரிக் டிசார்டரா தான் வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை. சின்ன சின்ன மைல்டு இஷ்யூஸாக இருந்தாலும் இந்த ஏஜ்ல நாங்கள் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணும்போது அதை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.